யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது ஒரு பழமையான ஒரு கோவில், சிவன் கோவில். இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம், ரம்மியமாக சூப்பராக ஒரு ஆலமரம். அதாவது ரைட் சைடில், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரச மரம். கோவிலே நம்ம வந்து இந்த 2 மரங்கள் வந்து நமக்கு வந்து அழகாக வரவேற்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு டைமில் வந்து கட்டியிருக்கிற அந்த சிவஸ்தலம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திரிபுர சுந்தரி அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர். தாகம் தீர்த்ததால் தீர்த்தபுரீஸ்வரர் என்ற ஒரு திருநாமத்தோட இந்த கோவில் விட்டிருக்கிறார். இந்த இதாங்க என்ட்ரன்ஸ். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவிலும் இந்த புனர் அமைக்கிறதால இங்கேயும் அதுதான் அந்த புதுப்பிக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், இந்த பக்கம் ரைட் சைடில் பிள்ளையார் சிலையும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலையும் இருக்குது. நம்ம வந்து மதியம் ஒரு 3 மணிக்கு தான் இது உள்ளே போகணும். அதனால் வந்து நமக்கு தீபாராதனை காமிக்கிறாங்கல்ல, என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்க ஊர் பக்கம் தான் இந்த கோவில். அவங்கள கூட்டிக்கிட்டு தான் நான் இந்த கோவிலுக்குள்ளே நான் போகிறேன். ஆக்சுவலி இந்த கோவில் வந்து நாங்கள் வந்து எங்களோட பிளான் வந்து பிரளயேஸ்வரர் மட்டும்தான், பெண்ணோட பிரளயேஸ்வரர் தான் பார்க்கணுன்னு. இந்த கோவில் நாங்கள் திடீர்னு தான் போகணும். ஏன்னா பக்கத்து சிவஸ்தலம், பழமையான சிவஸ்தலம்னாலே வந்து யார் ஒன்றாலும் போகலாங்க. ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப தோஷங்கள் நீங்கி நலமுடன் இருக்க கண்டிப்பாக சிவஸ்தலம் நம்ம வந்து போகலாம். எப்படிப்பட்ட சிக்கல்களும் அறுக்கணும்னா சிவஸ்தலம் தாங்க சிக்கல்களை அறுக்கும். சுகமான வாழ்வு கிடைக்கும், அமைதியான ஒரு வாழ்வு கிடைக்கும்னா நமக்கு சிவஸ்தலம் தான் மெயின். இப்போ ஒரு கோவில் வாசப்படியில் நம்ம வரும்போதே நம்ம வந்து அந்த படிக்கட்டு, ஃபஸ்ட்டு படிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா, வாசக்கலர் படிக்கட்டு, அதை நம்ம குடிஞ்சு தொட்டு வணங்கிட்ட பிறகு தான் நம்ம கொடிக்கம்பத்தாண்டை வந்து நம்மளோட பிரார்த்தனைகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா பிறகு நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகணும். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துவாரபாலகர் 2 பகுதியிலையும் நமக்கு வந்து வீற்றிருப்பார். அவரை வந்து அவர்கிட்ட அனுமதி கேட்டு போகணும். அதேமாதிரி முன்னாடி இந்த கொடி கம்பத்துக்கு அடுத்து நமக்கு நந்தி பகவான் இருப்பார். இங்கே நந்தி பகவான் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கழுத்து திருப்பி இருப்பார். அதாவது சைடில் பார்ப்பார். இந்த பாருங்களா, அவர் நேராக சிவனை பார்க்க மாட்டார். இதுக்கு ஒரு கதை இருக்கும். ஏன்னா அந்த டைமில் கோவிலில் யாருமே இல்லை போனப்போ, அதால் வந்து யாரும் கேட்குறதுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு ஒரு கதை கண்டிப்பாக இருக்கும். இந்த கோவிலோட அந்த வெளிப்பக்கம் அந்த இது இருக்கும் சூப்பராக. இந்த மஞ்சள் நிற பூக்கள் அழகாக பூத்துக்கள். இங்கே வந்து ஒரு அம்மனோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அம்மனோட கோவில் தான். ஆனால் நம்ம வந்து ஒரு இதுவாக பார்க்கணுன்னா முதல்ல மூலவரை தான் பார்க்கணும் இல்லையா. அதுக்கு நந்தி பகவானை பாருங்கள், திரும்பி பார்ப்பார் நம்மளை. மூலவரை தான் மெயின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாவை பார்க்கணும். அதில் வந்து மூலவரை வந்து தரிசனம் பண்ண வரோம். இங்கே வந்து இன்றைக்கி பிரதோஷன்றதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் இங்கே கிராமப்புற பக்கம்ல 5 மணிக்கு மேலே தான் வந்து பிரதோஷ வேலையை வந்து நந்தி பகவானுக்கு செய்வாங்க. ஏன்னா எங்கள் ஊர் எல்லாம் திண்டிவனம் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கே நம்ம வந்து பிரதோஷ வேலையை ஆரம்பிச்சிடும். பிரதோஷத்துக்கு உண்டான எல்லாமே ரெடியாக இருக்கும். நாங்கள் 4 இல்லை 3:30 மணிக்கெலாம் போய் அங்கே வந்து அட்டெண்ட் ஆகிடணும் பிரதோஷ வேலையில். இங்கே வந்து லேட்டாக, ஏன்னா மக்கள் வந்து பாலை கறந்து எல்லாம் கழனி வேலை முடிச்சுட்டு வரதால் இங்கே லேட்டாக செய்கிறாங்க. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் தோஷம், பார்வை சேர்க்கை சாரம் இருந்தால் அது தோஷமாகும். அந்த தோஷத்தை நீக்கிற கோவில் பார்த்திங்கன்னா இதுதாங்க, சனி செவ்வாய் தோஷம் நீக்கிற கோவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கோவில் வந்து பரிகார பூஜை செய்யப்படுவதாக சொல்கிறாங்க. ஆயில் நட்சத்திரம் என்றாலே பார்த்திங்கன்னா இன்னொரு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், அடுத்து இங்கே வந்து தீர்த்தபுரீஸ்வரர். இந்த 2 கோவிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோஷம் பரிகார ஸ்தலமாக விளங்கப்படுகிறது. இப்போ ஆயில் நட்சத்திரம் என்றாலே என்ன பார்த்திங்கன்னா, ஒரு கர்ப்பிணி இறந்துருக்கணும் சூசைட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா சாதாரணவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்கணும். இப்படி இறந்தவங்க தான் ஆயில் நட்சத்திரமாக பிறப்பாங்க. அதுக்கு தான் அது பெரிய ஒரு தோஷமாக நமக்கு சொல்லி, அந்த ஆயுள் நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த தீர்த்தபுரீஸ்வரர் அல்லது காஞ்சிபுரத்தில் இல்லை ஏகாம்பரேஸ்வரர், இந்த 2 கோவிலும் கண்டிப்பாக போயிட்டு நமக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதான் இது. நம்ம கோவிலுக்குள்ளே இருட்டாக இருந்ததால் நம்மளுக்கு வந்து கேமரா பழிச்சு தெரிஞ்சிருக்காது.
அடுத்து வந்து இப்போ மூலவரை பார்த்துட்டோம். ஆனால் ஒரு கேட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த நல்ல கதவுலாம் சாத்தலை. அதுதாங்க மூலவர். நம்மளோட சிவன் ரொம்ப வந்து உன்னிப்பாக வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து உற்சவர். இவர் நம்மளோட சிவன் வந்து உற்சவர். திரிபுர சுந்தரியுடன் தீர்த்தபுரீஸ்வரர் அமர்ந்த மூல உற்சவர். கோவில் நல்லா ரம்மியமாக சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம பழமையான கோவில். இதில் வந்து ஒரு விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்பரும் மாணிக்க வாசகரும் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த கோவிலுக்கு தான் வருவாங்களாம். அப்போ வந்து சிவனே வந்து நம்ம இந்த பூஜை செய்கிற கோவில் நிர்வாகி இருக்கிற அவங்கக்கிட்ட வந்து கனவுல போயிட்டு, ஏன்னா அப்பரும் மாணிக்க வாசகரும் சிறு பிள்ளைகளாக நடக்க முடியாமல் வராங்க. அவங்களுக்கு தேவையான அது அங்குசம், நம்ம கொடையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அழைச்சிட்டு வாங்க சொல்லிட்டு நம்ம சிவனே வந்து கனவுல சொன்னதாக ஒரு ஐதீகம். மாணிக்க வாசகருக்கு இந்த கோவில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த கோவிலுக்கு வந்ததால் இங்கே மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதி இருக்கும். இது துவாரபாலகர் பாருங்கள். துவாரபாலகரை நம்ம வணங்கிட்டு தான் எப்பயுமே வந்து வணங்கி எங்களுக்கு இறைவனை தரிசிக்க வழியிடுங்க அப்படி சொல்லிட்டு உத்தரவு கேட்டு தான் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம பார்க்க போகணும். அது மாதிரி நம்ம மாணிக்கவாசருக்கு தனி மாணிக்கவாசர் அப்பர், அப்புறம் குகை நமச்சிவாயர், ராமலிங்க அடிகர், சம்பந்தர், சுந்தரர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவார பாடல் பாடி புகழ்பெற்ற ஸ்தலம் இது. இது வந்து அந்த பேழை இதில் தான் அந்த பொருட்கள் சின்ன வயசில் கொடுத்து அப்போரே மாணிக்க வர வச்சாங்கல்ல, அந்த பொருட்கள் ஃபுல்லாக அது இன்னமும் சொன்னாங்க, பேர் மறந்துடுச்சு, அந்த பேழைக்குள்ளே வந்து வச்சுருக்குறாங்க. அப்போ ஆதி காலத்துலேருந்து அது இந்த முக்கியமான பொருள். இது வந்து பாதாள அறைன்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே வந்து பாதாள அறையா இல்லை வேறு எங்கே போகுதுன்னு தெரியல, ஆனால் அது பூட்டப்பட்டிருக்குது. இதுதாங்க அந்த பேழை. அப்பரும் மாணிக்கவாசகரோட சிறு வயசில் அங்கே இறைவன் அவர் கொடுத்த அந்த பொருட்கள் எல்லாமே இந்த பேழைக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்களாம். இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போது அவ்வளோ காலமாக இதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கோவில் இன்னும் கட்டுமான பணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களுக்கு. அதனால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் நான். பாருங்கள், அருள்மிகு தீர்த்தபுரீஸ்வரர் சுவாமிக்கு நான் இதுவரை மூலவர் நான் யாருக்கும் எடுக்க மாட்டேன் எந்த கோவிலுக்கும். ஏன்னா அது பாவம். அவங்கவுங்களுக்கு நீங்களே வந்து பார்க்கணும். நான் முடிஞ்சதில் நான் காமிச்சிட்டேன். இது நம்ம வந்து ரெடியாக உட்காந்துக்க பாருங்க, காவல் தெய்வம் நமக்கு துவாரபாலகர்கள். நான் அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து வெளிவட்ட பாதை நம்ம சுற்ற போகிறோம் பாருங்கள். பார்த்தாச்சு, பிள்ளையார் அமைதியாக உட்காந்துருக்காரு. அடுத்து வெளிவட்ட பாதையை வந்து நம்ம வரப்போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே வெளிவட்ட வந்து அப்பர், சுந்தரர், அடுத்தது திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இவங்க 4 உங்களுக்கு இருட்டாக இருக்க தெரியுதானத்தில் 4 பேர்களோட வந்து சிலைகள் வந்து அங்கே இருக்கும். அதெல்லாம் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வந்து, ஏன்னா ஒரு ஜீவ சித்தர்கள் ஜீவ பெருமான்கள் இல்லாமல் ஒரு கோவிலில் வந்து சக்தி வந்து இயங்கிறதுக்கு ரொம்ப கடினம். அதனால் அவர்கள் நம்ம நல்லவர்கள், தூய சக்தி உள்ள அவங்க 4 பேரும் நம்ம இருக்கிற அந்த கோவில் ரொம்ப ஒரு சக்தி உள்ள ஒரு கோவிலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இறைவன் அவங்க கூடவே வச்சுருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வால்மீகி இங்கே வந்து வந்ததாக ஒரு ஐதீகம். வால்மீகியோட சிலையோட வந்து கம்பீரமாக விட்டிருப்பார் வால்மீகி. இது வந்து 3 சிலை என்னமோ பேர் போட்டிருந்துச்சு, நான் கொஞ்சம் சரியாக பார்க்கல. இங்கே அடுத்த இவங்க 4 பேர் இருக்காங்க. அடுத்து தான் வால்மீகி வரும். ஆனால் இந்த கோவில் சுற்றுப்பார் அந்த கோபுர சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள் தான் சுற்றி இருக்குது, நல்லா இருக்குது. இவர் தாங்க வால்மீகி முனிவர், கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள் வால்மீகி முனிவர். நான் இதுவரை வால்மீகி முனிவர் எங்கேயுமே கோவிலில் எங்கேயும் பார்க்கல. ஆனால் இங்கே தான் நான் முதல் முறையாக வால்மீகி அவரை பார்க்குறேன். இவருக்கு கண்ணையே கொடுத்தவர் இல்லையா சிவனுக்காக. ஆனால் நான் நினச்சி பார்த்தேன், நம்மலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் பக்தியில் ஆழம் உள்ள போல. அப்படி போனால் தான் நம்ம இறைவனுக்காக எதையுமே இழக்க முடியுன்ற அந்த எண்ணம் வருதுனாலே நமக்கு உள்ள நம்ம சிவனோடு கலந்துட்டோன்ற அதான் உணர்வு. வால்மீகி அளவுக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு நமக்குலாம் மெச்சூரிட்டி இல்லை.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில் சுற்றுவட்ட பாதையில் வந்து இருக்கும் கோவில். இந்த சிலை வந்து பிச்சாண்டவர். இவர் வந்து நம்ம வந்து பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பிச்சாண்டவர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்ரீ கணபதின்னு போட்டிருக்கு, ஸ்ரீ விநாயகர். அடுத்தது நம்ம சிவன் இருப்பார். ஆமாம், நம்மளோட நடராஜர், சிவகாமி. நம்ம அதாவது கோவில் சுற்றுவட்ட பாதையிலே நம்ம வந்து இந்த சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி சாமி சிலைங்க. எல்லா சாமியும் பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்த கன்னியர்கள் இருப்பாங்க, 7 கன்னி மாதாக்கள். இங்கே அவ்வளோ பரவாயில்ல, அந்த காலத்திலே வந்து நம்மளை இவ்வளோ அற்புதமாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நல்லா ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து செவ்வாய் சனி தொடர்பு. அது வந்து இந்த கோவிலுக்கு நான் நினச்ச கூட பார்க்கல, இந்த கோவிலை நான் வைப்பேனான்னு சொல்லிட்டு. அது நம்ம இறைவனோட அருள். சும்மா ஒரு கடுகளவாச்சும் இருக்கிறதா என்னன்னு தெரியல. ஆனால் இறைவனே இந்த இடத்துக்கு என்னை கூட்டி வந்திருக்காரு. இது உண்மையில வந்து நான் கனவுல நினச்சி பார்க்காத இந்த கோவில். இது நம்ம வந்து தட்சிணாமூர்த்தி. இவரை நம்ம பார்த்தாலே மந்திரங்களை சொல்லிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேச நமக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமக நம்ம அவரை சொல்லிவிட்டு அடுத்து நந்தி பகவான் பார்த்தீங்களா, நம்மளோட கோவில் கோபுரத்து மேலே பெருமை உட்காந்துருக்காரு. சொல்லிவிட்டு நம்ம அதுக்கடுத்து நம்ம வெளி சுற்று தான் நம்ம போயிட்டுருக்கோம். குரு பகவான் எல்லா ஈஸ்வரன் சிவன் கோயில் எல்லாமே வந்து குரு பகவான் கண்டிப்பாக இருப்பார். நம்ம அவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த ஒரு பார்க்கணும். இது எப்பயுமே இந்த மூலையில் வந்து கன்னி மூலைன்னா அங்கே கணபதி தான் கண்டிப்பாக இருப்பார். இது வந்து அப்பார்கள் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து இப்போ அந்த புனரமைக்கிறதால அந்த பேர்கள்லாம் வந்து இல்லை, எல்லாமே கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிவலிங்க ஸ்தலம். எல்லா சாமியுமே நம்ம வந்து எங்கேயும் போகணும் அவசியம், எல்லா சாமியுமே இருக்குது இதில். ஒரு லிங்கம், ஏன்னா ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் பேர் வந்து அழிஞ்சிருக்கிறதால வந்து எனக்கு சரியாக நான் சொல்ல வரல. அது எப்பயும் போல் பேக் சைடு வந்து விஷ்ணு பகவான் தான் இருப்பார். சிவன் கோயிலில் விஷ்ணு பகவான் தான் நினைக்கிறேன், விஷ்ணு பகவான் தான். நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா கோவில் சுற்றும் போதே யாருமே இல்லை பார்த்தீங்களா. நாங்கள் அந்த 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த கோவிலை. இங்கே நம்ம வந்து முருகர் வேலோடு உட்காந்துருக்காரு, காட்சி தர. அப்பா கோவிலில் புள்ள கண்டிப்பாக இருக்கிறாரு எல்லா கோவில்லையுமே. இவரும் நம்மளோட முருகர் அருள் பாலிக்கிறார் நல்ல விதமாக. வேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்து நம்ம பழையபடி நம்ம லிங்கம், அடுத்தது அம்பாள். இங்கே ஏன்னா இந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பேர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பேர் வந்து இப்போ அந்த புனர் அமைச்சதுக்கப்புறம் தான் அந்த பேர் வந்து மேலே எழுதுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். ஏன்னா இப்போ அங்கே சொல்கிறது கூட யாருமே இல்லை. 3 மணி வாக்கில் வந்து அங்கே பூஜை செய்கிற ஐயரே வந்து வீட்டில் தான் இருப்பார். அதனால இங்கே எல்லாமே வந்து இது கஜலட்சுமின்னு அங்கே போட்டிருக்கு. நான் கஜலட்சுமி தனி கோவில் நான் இதுவரையிலும் எங்கேயும் பார்க்கல. இங்கே இருக்காங்க அம்மாள் 2 யானைகளோட நம்ம காமாட்சி விளக்கில் இருக்க மாதிரியே இருக்காங்க. கஜலட்சுமி தைரியம் வீரியம் அளிக்கக்கூடிய கஜலட்சுமி அம்மையார் தனி சன்னதியாக அது உள்ளே இருக்குங்க. இதுவும் ஒரு அதிசயம்தான். அருமையான ஒரு கோவிலுங்க. நமக்கு வந்து யாராருக்கெல்லாம் இந்த சனி செவ்வாய் பார்வை தொடர்பு இருந்தாலே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லாம் வந்து தொடர் கதையாக வந்துட்டுருக்கும் வாழ்க்கையில். ஆனால் இந்த கோவிலுக்கு நீங்கள் முடிஞ்ச வரலும் நீங்கள் வந்து போனீங்கனாலே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி ஆளி நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரலாம். நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் சாமியை சுற்றிட்டு ஒரு விளக்கு போட்டு ஒரு கற்பூரம் ஏற்றினாலே போதும். அதிகமாக நம்ம செலவு செய்யணும் அவசியம் இல்லை. இந்த கோவிலுக்கு உண்டான அது வந்து கிணறு இந்த சாமிக்கு. அதுக்கு அடுத்தது இந்த பார்த்திங்களா, இது நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு வழி. நம்ம மூலவரிலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு பெரிய கோவிலை சுற்றுற மாதிரி இருக்குது. பழமையான கோவிலை பார்த்தா மாதிரி இருக்குது. முக்கால்வாசி இந்த சனி பகவான் ராசியில் இருக்கவங்க கும்பம் மகரம்
லக்னத்தில் சனி பகவான் இருக்கவங்க, இல்லை சனி பார்வை இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பழமையான சிவஸ்தலம் தான் விமோசனம். அந்த சிவஸ்தலத்தை வந்து பார்த்தா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை நடத்த முடியும். அதனால் எங்கே இருக்கிற பழமையான சிவஸ்தலம் எல்லாமே வந்து தேடி போங்க. புதுசு புதுசாக கட்டுற கோயிலும் போகணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கை ஏன் பிறந்தோம், ஏன் வளர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிவஸ்தலங்களுக்கு, பழமையான கோவில், நம்ம ராஜாக்கள் கட்டின அந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்கணும். இந்த மதில் சுவரெலாம் பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் அந்த ஒட்டு வேலைலாம் கொஞ்சம் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா கல்லோட நெகண்டு இருக்கும். பல வருஷம் இல்லை, 900 வருஷம் கணக்கு. 11ஆம் நூற்றாண்டுனா 900 வருஷம் கடந்த ஒரு கோவில். அப்போ அந்த கல்லுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த ஒட்டு வேலை இப்போ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கல்லுக்கும். இங்கே 4 அப்பர்கள் மாணிக்கவாசகர். அதான் அடுத்தது வந்து ராமலிங்க அடிகள், குகை நமச்சிவார் சொல்லிட்டு நான் பேர் இதுவரையிலும் கேள்விப்படல, இந்த வாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோதாங்க. இங்கே வந்து சனீஸ்வர பகவாங்க தனியாக இருக்கார். நான் அவ்வளோ உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா அவர்கிட்ட பயம் பக்தியாக இருக்கணும் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான்னா. அடுத்தது வந்து காலபைரவர் இருக்கார். சனி பகவான் தனிச்சு இருக்காருங்க இந்த கோவிலில். இது ஒரு அதிசயம்தான். தனிச்சு நின்ற கோலத்தில் அப்படியே தெளிவாக இருக்கார். ஏன்னா எங்கள் திண்டிவனத்துலேயே சிவன் கோவிலில் தனிச்சு தான் இருக்கார். இது கொஞ்சம் நல்லா ஒரு மாறுதலாக இருக்குது. அதில் தனிச்சு இருக்கிற சனீஸ்வர பகவான் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம்தான். பக்கத்திலே வந்து நவகிரக சன்னதியும் பக்கத்தில் காலபைரவர் இருக்கிறது இன்னும் பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து பிரதோஷ வேலைக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் வந்து 5 மணிக்கு தான் வருவாங்களாம். நாங்கள் இந்த கோவிலில் என்ட்ரி ஆகிறது அது 3 மணி. இப்போ நான் கோவிலை சுற்றி வர்றதுக்குள்ளே ஒரு 1/2 hour தான். திரும்ப நான் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தபோது இப்போ அம்பாள் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நான் ஃபஸ்ட்டில் வீடியோ காமிச்சேன் இல்லைங்களா, என்ட்ரன்ஸ்லேயே அம்பாள் நம்ம மூலவர் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க கம்பி கேட்டு போட்டிருக்காங்க உள்ள. இப்போ நம்ம கோவிலில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே நம்ம போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக ஒரு கொடிக்கம்பம். இங்கே வந்து கொடிக்கம்பம் ஒரு கோவிலுக்கு வந்து ஒன்று தான் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் ஒரு ப்ரமோஷன் என்ன பார்த்திங்கன்னா, அம்பாளுக்கு தனியாக ஒரு கொடிக்கம்பம் இருக்குது. பிரளயேஸ்வரர் கோவில்லையும் கொடிக்கம்பம் தனியாக அம்பாளுக்கு தனியாக இருக்குது. ஏன்னா ஒரு சில கோவில்லாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு கொடிக்கம்பம் தான் இருக்கும். தியாகராயர் கோவில்லையும் அந்த 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பெரிய பெரிய கோவிலுங்களில் மட்டும்தான் நம்ம 2 இந்த மாதிரி வந்து கொடிக்கம்பம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாலோட ஆப்போசிட்டில் கொடிக்கம்பம், இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அடுத்து நந்தி பகவான் நேராக அம்பாலை பார்க்குறாங்க. ஆனால் சிவனை பார்க்குற நந்தி பகவான் மட்டும் திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சமும் கழுத்து திருப்பி சைடை பார்க்குறாரு. இங்கே அம்பாலை மட்டும் நேர் கண்ணோடு பார்க்குறாரு நம்ம நந்தி பகவான். இப்போ நம்ம வந்து உள்ள கோவிலுக்கு போக போகிறோம். அம்மையை திரிபுர சுந்தரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். உண்மையில் இந்த கோவில் வந்து என்னை சிவனே அழைச்சா மாதிரி தாங்க இந்த கோவிலுக்கு. ஏன்னா கனவுலையும் நினைக்கல இப்படி ஒரு கோவில் இருக்குது, இப்போ இந்த கோவிலை நம்ம வந்து காலை வைப்போம்னுட்டு. ஏன்னா உண்மையாக நம்ம சிவன் பக்தியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உலகத்துக்கு நமக்கு நன்மையாக இருக்கணும், நம்மளால் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். கண்டிப்பாக நம்மளோட கடவுள் அருள் நமக்கு எப்பயுமே நமக்கு துணையாக இருக்கும். இங்கே வந்து அம்பாள் சன்னதிக்கிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன். நமக்கு வந்து அங்கே நம்ம ஐயனான வந்து திருத்தபுரீஸ்வரர்கிட்ட வந்து சண்டிகேஸ் வரர்னு இருக்கும். இங்கே அம்பாள் வந்து சண்டிகேஸ் வரின்னு இருக்கும். அதாவது இந்த கோவில் ஒரு பிரசித்தி பெற்றதுன்னா சண்டிகேஸ்வரர் மட்டும் தான் நம்ம எல்லா கோயிலும் பார்த்துருப்போம். சண்டிகேஸ்வரின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த கோவிலில் அது தனியாக சண்டிகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட இருக்கும். நம்ம அம்பாளை வந்து பார்த்தாச்சு. திரும்ப பழைய கோவில் அந்த கொடிமரத்தாண்ட வரோம். கொடிமரத்து அடியில் இருக்கிற நம்மளோட கணபதி தான். நான் அது கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நான் போக வேண்டிய கோவில் சிவஸ்தலம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோவில் போகிற இடம்லாம் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.